நீரிழிவு தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. நீரிழிவு நோயிலிருந்து எமது எதிர்கால பரம்பரையை பாதுகாப்போம் என்பதே இந்த முறை தொனிப்பொருளாக அமைந்துள்ளது. உலக சனத்தொகையில் 200 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் தற்போது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கையின் சனத்தொகையில் 4% நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகிறது. நாட்டில் தற்போது 10% பாடசாலை மாணவர்கள் நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பொருத்தமற்ற உணவு பழக்க வழக்கமே நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக அமைகிறது. அதிக சீனி, உப்பு பாவனை, திடீர் உணவுகள் பாவனை, உடல் பருமனை, உரிய அளவில் பேணாமை மற்றும் உடற்பயிற்சியின்மை காரணமாகவும் நீரிழிவு ஏற்படுகிறது. நாட்டின் மொத்த சனத்தொகையில் 40% நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிராமங்களில் உள்ளவர்கள் 19% இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகிறது. எனவே உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உயரத்துக்கேற்ற பருமன், சீனி மற்றும் மாப்பொருள் பாவனையை குறைப்பதன் மூலம் நீரிழிவு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதேவேளை சர்வதேச நீரிழிவு தினத்தை முன்னிட்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. விழிப்புணர்வு ஊர்வலம், நடமாடும் கருத்தரங்கு மற்றும் துண்டு பிரசார விநியோகம் போன்ற நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றன. பட்டிருப்பு தேசிய பாடசாலை மாணவர்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தங்களது அம்மா, அப்பா, சகோதரங்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நீரிழிவு தின நிகழ்வுகள் வைத்தியசாலை பணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்றதுடன் அங்கு விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்றும் ஆரம்பமானது. பாடசாலை, பஸ் நிலையம், பொதுச்சந்தை போன்ற இடங்களுக்கு ஊர்வலமாக சென்ற விழிப்புணர்வு பேரணியில் நீரிழிவு நோயின் தாக்கம் தொடர்பான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வைத்திய அதிகாரிகள், வைத்திய நிபுணர்கள், தாதிமார்கள் மற்றும் சிற்றூழியர்கள் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். மேலும் இலவச ரத்த பரிசோதனையும் விழிப்புணர்வு செயலமர்வும் காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வை காத்தான்குடி நகரசபை, பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் ஆதார வைத்தியசாலை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களால் அங்கு விரிவுரைகளும் நடாத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றுக் கொண்டனர்.